வெல்கம் டு சைவ சமையலறை. இன்னைக்கு நம்ம சூப்பரான ஒரு ரெசிபியா பார்க்க போறது சுண்டக்காய் சட்னி. இது இட்லி தோசைக்கு ரொம்பவே சூப்பரா இருக்கும். இதுவே கொஞ்சம் கெட்டியா துவையல் மாதிரி அரைச்சிக்கிட்டோம்னா சூடா சோறு வடிச்சிட்டு அதுல கொஞ்சம் துவையலும் கொஞ்சம் நல்லெண்ணெயும் விட்டு சாப்பிட்டோம்னா ரொம்பவே நல்லா இருக்கும். சுண்டக்காய் குழம்புல சுண்டக்காய் எல்லாத்தையும் தூக்கி போடுற பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி சட்னி அரைச்சு கொடுத்தோம்னா நம்ம அதுல சுண்டக்காய் சேர்த்திருக்கோன்றதே தெரியாத அளவுக்கு இந்த சட்னி ரொம்பவே டேஸ்டா இருக்கும். இந்த சுண்டக்காய் சட்னி ரெசிபியை இப்ப எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. இந்த சுண்டக்காய் சட்னி செய்யறதுக்காக அடுப்பை பற்ற வச்சு ஒரு பேன் வச்சிருக்கேன். இதுல 1 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுக்கலாம். இந்த எண்ணெய் நல்லா காஞ்சதும் இதுல 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் உளுந்த பருப்பை போட்டு லேசா வறுத்துக்கலாம். இப்ப இந்த சட்னிக்கு காரத்துக்கு ஏத்த மாதிரி காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். இந்த சட்னி கொஞ்சம் காரமா இருந்தாதான் நல்லா இருக்கும். அதனால நான் இன்னைக்கு 6 காஞ்ச மிளகாய் சேர்த்திருக்கேன். இப்ப இந்த பருப்பு மிளகாய் எல்லாம் நல்லா செவந்து வர வரைக்கும் வறுத்துக்கலாம். இந்த பருப்பு எல்லாம் நல்லா செவந்து வந்ததும் இது கூட ஒரு பெரிய வெங்காயத்தை நறுக்கி சேர்த்துக்கலாம். அப்படியே 10 சின்ன வெங்காயம், 6 பல்லு பூண்டு, 1 டீஸ்பூன் ஜீரகம், அடுத்ததா ஒரு சின்ன துண்டு புளி சேர்த்துக்கலாம். அப்படியே 2 கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துட்டு இந்த வெங்காயம் நல்லா வதங்குற வரைக்கும் வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதும் இது கூட 1/2 கப்பு தேங்காய் சேர்த்துக்கலாம். இந்த தேங்காவையும் அது கூட ஒன்னா சேர்த்து வதக்கணும்னா அந்த தேங்காவோட பச்சை வாசனை எல்லாம் போய் அந்த சட்னி நல்லா டேஸ்டா இருக்கும். அப்படியே ரொம்ப நேரத்துக்கு கெடாமலும் இருக்கும். தேங்காய் நல்லா வதங்கினதும் இப்ப இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு போட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறலாம். இப்ப இந்த பேன் அடுப்புல இருந்து இறக்கி இதை வேற ஒரு தட்டுக்கு மாத்தி ஆற விட்டுறலாம். அதே பேன் அடுப்புல வச்சுட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுக்கலாம். இந்த எண்ணெய் நல்லா காஞ்சதும் இது கூட சேர்க்கறதுக்காக 2 கைப்பிடி அளவு சுண்டக்காய் இந்த கப்பில் எடுத்து வச்சிருக்கேன். அதை இதோட சேர்த்துக்கலாம். இந்த சுண்டக்காவை நல்லா ஆஞ்சிட்டு தண்ணியில கழுவிட்டு அதை ஒரு துணியை வச்சு நல்லா தொடச்சிட்டு நம்ம இந்த மாதிரி சேர்த்தோம்னா எண்ணெயில போடும் போல வெடிக்காம இருக்கும். பொதுவா பாத்தீங்கன்னா இந்த பச்சை சுண்டக்காய் சமைக்கிறதுக்கு முன்னால நிறைய பேரு இதை இடிச்சிட்டு தண்ணியில நல்லா கழுவிடுவாங்க. அந்த விதையெல்லாம் போனாதான் அந்த சுண்டக்காய் கசக்காம இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் இடிச்சு நம்ம கழுவிட்டோம்னா அதுல இருக்க சத்து எல்லாமே அப்படியே போயிருது. அதனால இந்த மாதிரி முழுசா போட்டு அந்த சுண்டக்காவோட தோல் நல்லா வெள்ளையா மாறுற வரைக்கும் நம்ம வதக்கி விட்டாலே போதும். சுத்தமா கசப்பே இருக்காது. நீங்க வேணா ட்ரை பண்ணி பாருங்க. பாத்தீங்கன்னா இப்ப இந்த சுண்டக்காய் நல்லா வெந்து அந்த தோல் எல்லாமே நல்லா கலர் மாதிரி இருக்கு. இந்த அளவுக்கு வதக்குனாலே போதும். அந்த சுண்டக்காயில இருக்க கசப்பு எல்லாமே போயிடும். இப்ப இது அடுப்புல இருந்து இறக்கி நம்ம சட்னிக்கு வறுத்து வச்ச பொருளோட ஒன்னா சேர்த்து ஆற வச்சிடலாம். நம்ம சட்னிக்கு வதக்கின பொருள் எல்லாம் நல்லா ஆறுனதும் இதை ஒரு பெரிய மிக்சி ஜார்ல சேர்த்துக்கலாம். இப்ப இந்த ஜாரை மூடி நம்ம சட்னி அரைக்கிற பதத்துக்கு அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். சட்னி பாத்தீங்கன்னா ரொம்ப கொரகொரப்பாவும் இல்லாம நைஸாவும் இல்லாம கரெக்டான பதத்துல அரைச்சி எடுத்துட்டு வந்திருக்கும். இதை இப்ப இந்த கிண்ணத்துல மாத்திக்கலாம். அப்படியே நம்ம சட்னி அரைச்ச ஜார்ல கொஞ்சமா தண்ணி விட்டு அதையும் அலசி சட்னியோட சேர்த்துடலாம். இப்ப சட்னிக்கு தாளிக்கிறதுக்காக அடுப்புல ஒரு தாளிப்பு கரண்டி வச்சிருக்கேன். அதுல 1 டீஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுக்கலாம். இந்த எண்ணெய் நல்லா காஞ்சதும் இதுல 1/4 டீஸ்பூன் கடுகு போட்டு அது நல்லா பொரிஞ்சு வரும் போல 1/2 டீஸ்பூன் உளுந்த பருப்பை சேர்த்துக்கலாம். அப்படியே ஒரு காஞ்ச மிளகாவையும் கிள்ளி சேர்த்துட்டு இதெல்லாம் நல்லா செவந்து வரவும் ஒரு கொத்து கருவேப்பிலையை போட்டு இந்த தாளிப்பை சட்னில ஊத்தி நல்லா கலந்துட்டோம்னா சுண்டக்காய் சட்னி ரெடி. நான் இன்னைக்கு கோதுமை தோசை சுட்டுட்டு அதுக்கு தொட்டுக்கிறதுக்காக இந்த சுண்டக்காய் சட்னியை ரெடி பண்ணியிருந்தேன். இந்த தோசைக்கும் சட்னிக்கும் ரொம்பவே சூப்பரா இருந்தது. நம்ம இன்னைக்கு செஞ்ச இந்த சுண்டக்காய் சட்னி ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணிட்டு உங்களுக்கு எப்படி வந்தது அப்படின்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் கொடுத்துட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.